சரி, இவ்வளோ நேரம் நம்ம வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரைட், நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அதில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டேட்டா க்ளீனிங் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இந்த டேட்டா க்ளீனிங்னா என்ன, வாட் இஸ் டேட்டா க்ளீனிங் ப்ராசஸ் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய டேட்டா வந்து கரெக்டான டேட்டாவாக இருக்காது. கரெக்டான டேட்டா இந்த சென்ஸ் அதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கலாம், டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம், நம்மளுடைய டேட்டா வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்கலாம். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் வந்து டேட்டா க்ளீனிங் ப்ராசஸ். இந்த டேட்டா க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டேட்டா க்ளீனாக இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து அனாலிசிஸ்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்ட்லிங். இந்த மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்ட்லிங் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து சென்ட்ரல் டெண்டன்சி வச்சு பண்ணுவோம். மீடியன் மோட் ஏதாவது ஒன்று எடுத்து அதை வச்சு நம்ம மிஸ்ஸிங் வேல்யூ பண்ணுவோம், depending on the data which we are handling, right? And duplicate values இருந்ததுன்னா yes we have to remove. இந்த duplicate valuesல என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய analytical result-ஐ வந்து அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் $1000 ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த $1000 டிரான்சாக்ஷன் டூப்ளிகேட் ஆகிருக்குன்னு வைங்களேன், நீங்கள் அனாலிசிஸ் சம் எடுக்கும்போது $2000 காட்டும் மிஸ்ட் ஆஃப் $1000. ஸோ உங்களுடைய சேல் அப்படியே வந்து டபுளாக காட்டும், விச் இஸ் அ ஃபால்ஸ் டேட்டா. ரைட்டா? ஸோ இந்த டூப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி ஃபார்மேட், இப்போ சுரேந்தர் மனோஜ் அப்படின்னா சுரேந்தர் மனோஜ் அப்படிங்கிறது எல்லாமே கேப்ஸில் இருக்கும், சம்டைம்ஸ் எல்லாமே ஸ்மாலில் இருக்கும், சுரேந்தரில் எஸ் கேபிட்டல் இருக்கும், எம் ஸ்மாலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரே டேட்டா வேறு வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் அது ஒன்றே தனித்தனி என்டிட்டியாக எடுத்துக்கும். இப்போ சுரேந்தர் மனோஜோட ஓவரால் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சுரேந்தர் மனோஜ் நீங்கள் போட்டவுடனே 4-5 என்டிட்டி வரும். உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அனாலிட்டிக்கல் அவுட்புட் வராது. ரைட்டா? ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் உங்கள் டேட் வந்து தப்பான ஃபார்மேட்டில் இருக்கும், கரன்சி தப்பான ஃபார்மேட்டில் இருக்கும், உங்களோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், இப்போ கரன்சியோட போயிட்டு வெயிட்டோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கும், இல்லை வந்து கிலோகிராம்ஸில் சிலது இருக்கும், பவுண்ட்ஸில் சிலது இருக்கும். இந்த மாதிரி மிஸ்கன்சிஸ்டன்சி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து டேட்டா கிளென்சிங்கோடைய ரோல். ரைட்டா? ஸோ இந்த டேட்டா கிளென்சிங்லேருந்து வெளியே வரக்கூடிய டேட்டாவை தான் நம்ம க்ளீன் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு நம்ம டேட்டா க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அனாலிட்டிக்கல் ப்ராசஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். ரைட்டா? என்ன சொல்கிறது, இந்த டேட்டா க்ளீனிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். நம்மள நிறைய பேர் வந்து டேட்டா க்ளீனிங்கை வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த ப்ராசஸ் ஆஃப் டேட்டா க்ளீனிங். உங்களோட மிஸ்ஸிங் வேல்யூ அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறது, இது எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து உங்கள் டேட்டாவை வந்து க்ளீன் பண்ணுறது தான். ரைட்டா? ஸோ அடுத்த ஒரு சில வீடியோஸில் நம்ம வந்து டேட்டா க்ளீனிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். டேட்டா க்ளீனிங் என்னென்ன நம்ம கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம்.